ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சத்துமிக்க பிரண்டை சட்னி இல்லைன்னா பிரண்டை துவையல் எப்படி செய்யணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஒரு மருத்துவ குணம் மிக்க ஒரு மூலிகை செடியை பற்றி தான் அதை வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதாவது பிரண்டை தாங்க. பிரண்டையை வச்சு ஒரு துவையல் தான் செஞ்சு காட்ட போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, தயிர் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பிரண்டையை எடுத்து வச்சுருக்கோம். இந்த பிரண்டையை வந்து நம்ம நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து எங்கள் வீட்லேயே வளர்ந்த பிரண்டை தான். இப்போ பிரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் வந்து நல்லா நல்லெண்ணெய் தடவிக்கணும். நல்லெண்ணெய் தடவிட்டு நம்ம க்ளீன் பண்ணோன்னா நமக்கு வந்து அரிப்பு எடுக்காமல் இருக்கும். இப்போ இதை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நோட்ஸ் இருக்கும். அந்த நோடை நம்ம அப்படியே நம்ம வந்து உடைச்சோம் அப்படின்னா நார் வரும். அந்த நாரை வந்து நல்லா எடுத்துடலாம். இந்த பிரண்டை வந்து நல்லா இளம் பிரண்டையாக இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு அரிப்பு எடுக்காமல் இருக்கும். கொஞ்சம் முத்துனதாக இருந்ததுன்னா உங்களுக்கு நாரும் நிறையா இருக்கும், உங்களுக்கு அரிப்பும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இளம் பிரண்டையாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நாரை எடுத்த பிறகு அந்த தோல்லையும் நம்ம அந்த எட்ஜஸில் இருக்கிற தோலையும் நம்ம வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்துடலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எண்ணெயில் போட்டு வதக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பிரண்டையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விட்டமின் சி சத்தும் கால்சியமும் நிறையா இருக்குது. அதனால் நம்ம எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. தவிர வந்து நம்ம டைஜஷனையும் இது வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ இந்த பிரண்டையை உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியில் உப்பு போட்டு கொதிக்க வச்சு அதில் இந்த பிரண்டையை போட்டுருணும். இந்த மாதிரி நம்ம கொதிக்க வச்சு இதை நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது நம்ம நாக்கு வந்து நம்மன்னு இருக்கும் சில பேருக்கு. அந்த மாதிரி நம்மப்பு வந்து சுத்தமாக போயிடும். இந்த மாதிரி கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் அதை நல்லா ஆற விட்டுருங்க. ஸோ இந்த பிரண்டையில் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இது வந்து பெண்களுக்குரிய ப்ளீடிங் பிரச்சனை, மாதவிலக்கு போது வர ப்ளீடிங் பிரச்சனைக்கும் இது வந்து நிறைய தீர்வு கொடுக்கும். அதனால் வாரம் ஒரு முறையாவது நம்ம இந்த பிரண்டையை வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது கடாயில் வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் உளுத்தம் பருப்பை நல்லா செவக்க வறுத்து நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 12 காஞ்ச மிளகாய் போலையும் நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15, அப்புறம் 2 பல் பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே வந்து நம்ம புளியும் சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு, தேவையான அளவு உப்பும் எடுத்துக்கலாம். இந்த புளிப்பெல்லாம் இருந்தது அப்படின்னா தான் நம்மளோட பிரண்டை துவையல் வந்து நல்லா நாக்கில் படும்போது அரிப்பு ஏற்படாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நம்ம வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சுத்தம் பண்ணி நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்த பிரண்டையை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். அந்த கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், நமக்கு அந்த அரிப்பும் ஏற்படாமல் இருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்ச பிறகு கடைசியாக பிரண்டையும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். அரைச்ச பிறகு அதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைனாக மையாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும்.
அடுத்து நம்ம இந்த துவையலை வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு தாளிப்பு கரண்டியில் நீங்கள் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தாளிச்சதை நம்மளோட துவையலில் சேர்த்துக்குவோம். அவ்வளோதான், நம்மளோட பிரண்டை துவையல் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து நம்ம சொன்ன மாதிரி இது தயிர் சாதம், அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.